ஈரானில் ஆட்சி கவிழ்ப்பு இது சாத்தியமா அப்படிங்கிற அந்த புள்ளியில தான் இப்போ நம்ம பேச போறோம். காரணம் என்னன்னா, கடந்த ஒரு வார காலமாக அங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நான் வரிசைப்படுத்துறேன். தலைவர்களுடைய சிலைகளை எதற்காக உடைச்சிருக்காங்க? அமெரிக்காவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு கலவர கும்பலை ஐரோப்பால இருந்து ஈரானுக்குள்ள இறக்கியிருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சி தகவலை வெளியிட்டது யாரு? என்ன நடந்துகிட்டு இருக்கு ஈரான்ல, மத்திய கிழக்கு நாடுகள்ல? இதைத்தான் டீட்டெயில்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. இந்த காட்சிகளை பாருங்க. இது ஈரான்ல மக்கள் வெகுண்டெழுந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. காரணம் என்னன்னா, விலைவாசியினுடைய உயர்வு, பொருளாதார மந்தநிலை. இதன் காரணமா மக்கள் வெகுண்டெழுந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. மக்களோட சேர்த்து ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறது தான் ஈரானுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவலி. ரொம்ப காலமா அடக்கி வச்ச பெண்கள் இப்போ போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் தங்களுடைய சுய முன்னேற்றத்திற்காக அவங்க போராட்டம் பண்றாங்க அப்படிங்கிறது தான் கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட். இங்க பாருங்க, உடுத்தி இருக்கக்கூடிய உடை எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்னு அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த பர்தா ஹிஜாப் இருக்குல்ல, அதை கலட்டி தூக்கி எறிகிறாங்க. இவ்வளவு காலமா அவங்களுக்கு அதை பிடிக்காம அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த காட்சிகள்ல இருந்து பார்க்க முடியுது. பட் இது சரியா தவறா அப்படிங்கிற அந்த கோணத்துக்குள்ள நம்ம இப்போதைக்கு போக முடியாது. சரியா? ஸோ அடுத்ததா, இந்த ஸ்கூல் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் தன்னுடைய முகத்தை காட்டாமலேயே போட்டிருக்கக்கூடிய பர்தாவை கலட்டி எறியக்கூடிய காட்சிகள் தான் இது. சரிங்களா? சரி, இது இப்படி இருக்க, ஈரான்ல மாணவர்களுடைய போராட்டத்தை தடுக்க முடியாம அந்த அரசு ஸ்தம்பிச்சு போய் நிக்குது. இஜாபை கலட்டி எறிஞ்ச பெண்களுடைய இப்போ நீங்க காட்சிகளையும் பார்த்துருப்பீங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு ஈரான்ல? எதனால இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கு? இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட நெடிய ரிசர்ச்சை கடந்த 12 மணி நேரமா எடுத்தோம். அந்த அடிப்படையில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் தகவல் இன்டர்வியூ. அது சமாதான உடன்படிக்கை மாதிரி. ஒரு நாட்டை ஆளக்கூடிய தலைவர் மக்கள்கிட்ட பேசுவாங்கல்ல, எப்படி பேசுவாங்க? டிவி முன்னாடி தோன்றி பேசுவாங்க, டைரக்டா வானொலியில் பேசுவாங்க. அது மாதிரி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊடகத்தில் ஈரானுடைய தலைவர் பிரசிடென்ட் பெஜஸ்கியான் அவர்கள் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாங்க. அந்த இன்டர்வியூவில் எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் இது. ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்குறாரு. தன்னால முடியல அப்படிங்கிறதையும் அவர் அந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. ஏன்னா ஒரு தலைவனுக்கு கண்டிப்பாக இயலாமை அப்படிங்கிறது நிச்சயமாக வரும். அந்த நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலையில. சரி, இப்போ அவர் பேசியிருக்கக்கூடிய லாங்குவேஜ் நமக்கு புரியல, பட் நம்ம அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். மக்களுடைய பிரச்சனைகளை நாம் தீர்க்க தவறினால், அதாவது ஆட்சியாளர்கள் தீர்க்க தவறினால், குரானில் கூறியபடி நாம் நரகத்திற்கு செல்வோம் அப்படின்னு ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் அவர்கள் அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. மக்கள் போராட்டம் தொடர்பாக டிவி நிகழ்ச்சியில பெஜஸ்கியான் பேசியிருக்காரு அப்படிங்கிற தகவல். சரியா? இவர் பேசிட்டாரு, ஓகே. ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமினி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கு. சரி, அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்ப்போம். அவ்வளவு எளிமையாக இவருடைய ஸ்பீச்சுங்கிறது கிடைச்சிடாது. ரொம்ப ரேர் ஸ்பீச் தான் கொடுப்பாரு. 12 நாள் போர் நடந்ததுல, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில, இஸ்ரேலுக்கும் இடையில. அந்த போர்ல கூட இவர் ரகசியமாக இருந்து இவர் பேசிய காட்சிகளையும் நம்ம பிளே பண்ணோம். இப்போ மக்கள் முன்னாடி தோன்றி அவர் சில ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கார். பொறுமையாக இருப்பதற்கு மக்களை அறிவுரை சொல்லியிருக்கார். ஆனால் மக்கள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? 1979 இந்த ஆண்டு ரொம்ப முக்கியமானது. இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஈரான்ல புகுத்தப்பட்டது அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. அது ஒரு புரட்சி. மற்றொரு புரட்சி அப்படிங்கிறது ஈரான்ல இப்போ மறுபடியும் மேலோங்கி இருக்கு. இந்த ஷா குடும்பத்தார் சொல்லுவாங்க, 1979க்கு முன்னாடி ஷா குடும்பத்தார் தான் ஈரானை ஆட்சி பண்ணாங்க.
மறுபடியும் அவங்கள உள்ள வந்து புகுத்துறதுக்கான வேலையை இப்போ அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த குடும்பத்துல இவர் தான் மூத்தவர். இவருக்கு கீழே இருக்கக்கூடிய பேராண்டி இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஷா வம்சத்தினுடைய கடைசி நபரா இருக்காரு. அவருடைய குடும்பம் இப்போ அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க ஈரானுக்குள்ள அவங்கள புகுத்துறது தான் இப்போ அமெரிக்காவினுடைய திட்டம். இது தொடர்பாக 12 நாள் போறப்பயே அவங்க பெரிய பிளான் பண்ணாங்க, அது நடக்கல. ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவினுடைய சூழ்ச்சி தான் ஈரானுடைய பொருளாதார பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு கமினி அவர்களே குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நீங்க சில விஷயங்களை நீங்க பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா கமினி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு அர்த்தங்கள் உங்களுக்கு புரியும். சரி, இப்போ ஈரான்ல இந்த மாதிரியான ஈவெண்ட் நடக்குது. அமெரிக்காவில் ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. அது என்ன தெரியுமா? இவர் பேர் உங்களுக்கு தெரியும், மம்தானி. நியூயார்க் சிட்டியினுடைய மேயர், ஒரு இஸ்லாமியர். எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனுஷனுக்கு குடும்பம் தானே முக்கியமானது. அந்த வகையில அவர் தன்னுடைய குடும்பத்துக்கு நன்றி சொல்றார். அவங்க மனைவியினுடைய முகத்துல அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவர் பேசின காட்சிகளை உங்களுக்கு நான் காண்பிச்சேன். ஜோஹ்ரான் மம்தானி மேயராக பதவியேற்பு, இதான் அந்த காட்சி, ரைட்டா? கம்பாலாவில் அவர் ஸ்பீச்சில் அவருடைய குடும்பத்துக்கு நன்றி தெரிவிக்கிறார். ஒரு இஸ்லாமியர் அமெரிக்காவினுடைய முதல் மேயராக அமர்கிறார் அப்படிங்கிறது. இது ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய தலைவலியை கொடுத்த நிகழ்வுகள் உங்களுக்கு கடந்த காலத்தில் பிரசாத் சிக்னேச்சரை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ ஈரான் பக்கம் வாங்க. அப்படியே ஈரானில் இந்த போராட்டம் நடக்குதுல்ல, மக்களுடைய போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு நீங்கள் இன்டர்நெட் இருந்தால் தானே நீங்கள் ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்போது அதை பிளாக் பண்ணுறாங்க, அரசு பிளாக் பண்ணுது. அப்போது அந்த கெட் டுகெதர் அப்படிங்கிறது அந்த இடத்துல பாதிக்கப்படுது. இதை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற எலான் மஸ்கினுடைய நிறுவனம் கண்காணிக்குது. எதுக்கு மக்களுடைய போராட்டத்தை இவங்க ஒடுக்க ட்ரை பண்ணுறாங்க? அப்போது இணையதள வசதியை ஸ்டார்லிங்க் மூலியமாக நாங்கள் ஈரானுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க முன் வர்றாங்க. அப்போது நீங்கள் எல்லாருமே நமக்கு அட்வைஸ் பண்ண முடியாது. நமக்கு சில ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருப்போம், இவங்க சொல்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு. பட் அமெரிக்கா வந்து ஈரானுக்கு வந்து நல்லது செய்ய முயற்சி பண்ணுமா? அப்படி ஒரு வாய்ப்புங்கிறது இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக வந்து அவங்க கெட்டது தான் நினைப்பாங்க. ஏன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகவே ஆகாது. அப்படி இருக்கும்போது கோ ஃபண்ட் மீ அப்படிங்கிற அமைப்பு மூலியமாக பணம் திரட்டி ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அமைப்பு ஸ்டார்லிங்கை எங்கே ஈரானில் செயல்படுத்துறதுக்கான வேலையை செய்கிறாங்க. இதுக்கு மக்கள்கிட்ட இருந்தே காசை வசூல் பண்ணுறாங்க. நாங்களே இங்கே ரியால் வந்து அதிகமான ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு, நாணயத்தினுடைய மதிப்பு வந்து ரொம்ப பெரிய அளவில் டவுன் ஆயிடுச்சு டாலருக்கு நிகராக அப்படின்னு வருத்தத்தில் இருக்கும். நீ எங்ககிட்டயே வந்து காசு வாங்கி மறுபடியும் இன்டர்நெட்டுக்கு எங்கள்கிட்டயே இவ்வளோ ரூபாய் காசு கேட்குறியே அப்படின்னு மக்கள் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் காசு இருக்கிறவங்க காசு கொடுத்து அந்த ஸ்டார்லிங்கோட கனெக்ஷனையும் வாங்கிட்டு இருக்காங்கங்கிற தகவல். சரி, ஒரு நாடுனா ஒரு சைடு ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஜேபி இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, இந்த மாதிரி பெரிய பெரிய கட்சிகள் இருக்காங்கல்ல. இவங்க பக்கம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்க பக்கம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பெஜஸ்கியான், அதுக்கு பிறகு முன்னாள் அதிபர் ரைசி, அவருடைய மரணம் கூட மர்மமான முறையில் ஹெலிகாப்டர் விபத்து நடந்ததில்ல, அவருடைய உருவச்சிலையை அவருடைய சொந்த ஊரில் வச்சுருக்காங்க. ஸோ 2 பார்ட் ஆஃப் மக்கள் இருக்காங்க. அதில் ஒரு பார்ட் எப்படி இருக்காங்க, இந்த ரைசியினுடைய உருவச்சிலையை உடைக்கிறாங்க. அந்த காட்சிகள் தான் இது. சரியா? கமினியினுடைய புகைப்படங்களும் தீயிட்டு கொளுத்தப்படுது. ஒரு நாட்டினுடைய தலைவர் அவருடைய புகைப்படங்களை இப்படி கொளுத்துறது, சிலையை உடைக்கிறது, இப்படித்தான் மக்கள் வந்து வெகுண்டெழுந்து போராட்டங்கள் ஈடுபடுவாங்க. நீங்கள் ரஷ்யாவுக்காக வந்து லெனின் அவர்கள் ஏகப்பட்ட விஷயத்தை செஞ்சுருக்கார். ஆனால் அவருடைய கடைசி காலத்தில் லெனின் அவர்களுடைய சிலைக்கு வந்து செருப்பு மாலை போட்டாங்க. கம்யூனிஸ்ட் தத்துவம் அப்படிங்கிறது எல்லா நாட்டுகள்லையும் பரவுச்சு. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி அப்படின்னு இருந்த அந்த பீரியடில் கூட மக்கள் ஒரு தத்துவத்தை சரியாக புரிஞ்சுக்கல அப்படிங்கும்போது, முழு மனதோட ஏற்றுக்கலை அப்படிங்கும்போது அங்கே கலவர பூமியாகத்தான் காட்சி தரும். அதற்கு ஈரானும் ஒன்று விதி விலக்கல்ல. சரி, ஈரானில் லோரோஸ்தான் அப்படிங்கிற ஒரு மாகாணம், அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை தாக்கிய பொதுமக்கள். ஓகே, இப்போது என்ன செய்கிறாங்க, அதில் 3 பேர் வந்து உயிரிழக்கிறாங்க. இந்த ஈவெண்ட்டை அமெரிக்கா கையில் எடுக்குது. நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் பூம் ஆகுது, உயிரிழப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. காவல் நிலையத்திலேயே வச்சு இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிற மாதிரி ஒரு செய்தியை வந்து யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் எல்லாம் அப்படியே டெவலப் பண்ணுறாங்க. ஸோ ஐரோப்பிய வன்முறையாளர்கள் ஒரு 7 பேரை ஈரான் அரசு அதிரடியாக கைது செய்து IRGC மீண்டும் தலை தூக்கக்கூடிய ஷாட் எங்கே வந்து நிற்கிது பார்த்தீங்களா? மக்களுடைய வறுமை,
மக்களுடைய அந்த நாட்டினுடைய பொருளாதார மந்த நிலை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இன்னொரு நாடு ஆக்குபை பண்றதுக்கான ஒரு பெரும் முயற்சி. மறுபடியும் ஒரு 46 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை மறுபடியும் கொண்டு வந்து உட்கார வச்சு ஈரானை அடிமைப்படுத்தி மத்திய கிழக்கு நாடுகளை தன்வசப்படுத்துறதுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் துடிக்குதுங்கிறத இதை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி. ஈரான் மக்களுக்கு ஆதரவாக இப்ப நெதன்யாகு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. ஈரான் மக்களுக்காக நாங்க இருக்கோம், நீங்க கவலைப்படாதீங்க, ஆட்சியாளர்கள் எப்படினாலும் இருப்பாங்க, ஆனா இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு ஈரான்ல இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு துணை நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா பிரசாத் இருக்குன்னு கேட்டா பேசியிருக்காரு. ஆடு நடையுதுன்னு ஓநாய்க்கு என்ன கவலை அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கும். அதைத்தான் நம்முடைய வீடியோ எடிட்டர் இந்த காட்சிகள் மூலியமா விளக்குறாங்க. சரி, அடுத்து விலைவாசி உயர்வுக்கு முல்லாக்களே காரணம் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டு. போற யாரும் விரும்பல, மக்களுக்கு தண்ணி எங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. இது நியாயமான கேள்விதான். ஒரு நாடாளக்கூடிய ஆட்சியாளர்கள் மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும். அடிப்படை தேவைகள் உணவு, உடை, இருப்பிடம், இதை நீங்க செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க என்ன ஆட்சியாளர்கள்ங்கிற கேள்வியை பல்வேறு நாடுகள்ல இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்கள் எழுப்பக்கூடிய நியாயமான கேள்வி. இந்த கேள்விகளுக்கு அங்க இருக்கக்கூடிய முல்லாக்கள் பதில் சொல்லிதான் ஆகணும். இல்லை அப்படின்னா ஆட்சி அகற்றப்படும் அப்படின்னு மக்கள் எச்சரிக்கை விடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, சரி. இப்போ ஈரான் அப்படியே பேரலா ஒரு பக்கம் போருக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. ரைட்டா? இதான் ஒவ்வொரு நாடுமே செய்யக்கூடிய ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாக ஆட்சியாளர்கள் செய்யறது. இஸ்ரேல் மேல ஒன்று போர் தொடுக்கலாம், இன்னொரு பார்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது கிரிப்டோ கரன்சியில ஆயுத பரிமாற்றம் ஈரான் செய்ய போறாங்க அப்படிங்கிறது தான். ஈரானுடைய திடீர் முடிவால திகைத்து நிற்கக்கூடிய அமெரிக்காவும் ஐரோப்பாவும், ஏன்னா டாலர் அங்க வீழ்ந்து விடும், ஏன்னா கிரிப்டோ கரன்சியில அவங்க போறாங்க. டாலருக்கு எதிரான செயல்பாட்டால ஈரான்ல ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அமெரிக்கா சதி பண்ணுது அப்படின்னு யார் சொல்றா? ஃபினான்ஷியல் டைம்ஸ் அவங்க இந்த ரிப்போர்ட்டை ஃபைல் பண்றாங்க. அவங்க ஃபைல் பண்ண ரிப்போர்ட்டை தான் நான் உங்களுக்கு இப்போ செய்தியா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோக்குள்ள இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சது பிடிச்சது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோட கொடுக்குறாங்க. வாரண்டியோட, கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.